திரு நாகராஜ், இதுல இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுல பாஜகவோட நிலைப்பாடு என்ன? இவங்க மீண்டும் திரு ரவிக்குமார்ல தொடங்கி எல்லாருமே மத்திய அரசு இதை செய்ய வேண்டும், செய்யல, காலதாமதம். இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமருக்கு, தீர்மானத்தை சுட்டி எழுதியிருக்காரு. முதலமைச்சரோ இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி 10 ஆண்டு காலத்தில் இருக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற சிந்தனையே அவங்களுக்கு வரலையே ஏன்? அப்போ இப்போ ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பாலை யார் கையில் பாலை போட்டால் அவங்க தான் மாட்டிக்குவாங்கிற மாதிரி இவங்க ஏதோ போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கர்நாடகத்தில் எடுத்திருக்கு, நீ ஒடிசா ஆந்திராவில் அவங்க எடுக்க முயற்சி பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, தெலுங்கானாலையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவடையில் கர்நாடகாவில் எடுக்கும் போதே பல பிரச்சனைகளாகி அங்கே இருக்கிற ஒரு ஒக்கலிக்காங்கிற ஜாதியில் அந்த துணை முதலமைச்சர் சிவகுமார், அங்கே இருக்கிற அமைச்சர், கர்நாடக துறையில் இருக்கிற அமைச்சர், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க, காங்கிரஸை சேர்ந்தவங்க, தேவகவுடா அவர்கள் எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க ஜாதிவாரி கணக்கு தேவையில்லைன்னு. ஆனால் முதலமைச்சர் சித்தராமையா வாதாடுறாரு வேணும்னு, மல்லிகார்ஜுன கார்கே வேணுங்கிறார். பாருங்க, ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சியினுடைய மாநிலத்திற்கு குழப்பத்தை பாருங்க. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற, இந்தியா கூட்டணி கணக்கெடுப்பு வேற. நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இதே பீகார்ல அங்க இருக்கிற எம்பி பேசினாரு, எங்க கிராமத்துக்கு எங்க பகுதிக்கு யாருமே சர்வேக்கு வரல, எப்படியா நீ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அங்க கேட்டாங்க. அங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாங்க ஒன்று எடுத்துட்டோம், இதனால இந்த ரிசர்வேஷன்லாம் அதிகப்படுத்துறங்க போது அங்க இருக்கிற உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்கிறாங்க, அதை ரத்து பண்றாங்க. இப்படி ஒரு குழப்பம் ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருக்கு. இது எல்லா மாநில அரசுகள் எடுக்கும் போது இந்த குழப்பங்கள் வருது. மத்திய அரசு சென்சஸ் எடுத்து அந்த பிரச்சனையே இல்லையே. அப்ப சென்சஸ் முதல்ல எடுப்போம், பொறுமையா இருங்க. ஏன் எடுக்கல? சென்சஸ் எடுத்து ஜாதிவாரி 21 எடுக்க வேண்டிய சென்சஸ் ஜாதிவாரி கணக்கு இப்ப ரெண்டாவது இந்த 10.5 2021 எடுக்க வேண்டிய 10.5% ஒதுக்கீடுங்கிறது வேற. அது முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, நம்ம எடுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு முன்னாள் முதல்வர் சொல்றாரு. இந்நாள் முதல்வர் நம்ம எடுக்க முடியாது, சொல்லிக்கிறேன், நம்ம எடுக்க முடியாது, நம்ம எடுத்தா குழப்பம்லாம் வரும், அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இவர் சொல்றாரு. முன்னாள் முதல்வர் நம்ம எடுக்கலாங்கிறாரு, இந்நாள் முதல்வர் எடுக்க முடியாதுங்கிறாரு. ஏன் மக்களை போட்டு குழப்பறீங்க? நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு வந்து என்ன சொல்றேன் சார், நீங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு முடிவு அறிவிக்கணும். இப்ப நீங்களே சொல்றீங்க ஒவ்வொரு மாநில அரசு எடுக்கும்போது குழப்பங்கள் வருதுன்னு. 2021 சென்சஸ் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் அது தள்ளி போகுது? சார், தமிழ்நாட்டில் நீங்க ஒரு இடஒதுக்கீடு இன்றைக்கு 15% வன்னியர் சமுதாய மக்களுக்கு தருகணும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்து பேசியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் 10% அறிவிச்சிட்டார். உச்சநீதிமன்றம் என்ன பேசிஸ்லன்னு கேட்டாங்க. அதைத்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாங்க. அந்த என்ன பேசிஸ்னு சார், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் அந்த பேசிஸ்க்கு தான் உங்கள்ட்ட வராங்க. தரவுகளை கொடுங்க. என்ன பேசிஸ்னு உங்க வீட்டுக்குள்ள இருக்க விஷயத்தை நீங்க சொல்லாம டெல்லியில இருக்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா? சார், அரசாங்கம் எல்லாருக்கும் தான் சார், உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் டெல்லி அரசாங்கம். அது கிடையாது. ஆமா, நான் டெல்லி அரசாங்கம் நான் சொல்லணும். சார், இங்க இருக்கிற வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு மகாராஷ்டிராவுக்கு பொருந்துமா? மகாராஷ்டிராவில் வன்னியர் மாநிலங்கள் இருக்கக்கூடிய சமூகங்கள், நீங்க வன்னியர் சமுதாய மக்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து தப்பிக்க பாக்குறீங்க. பாஜகவா சம்பந்தமே இல்லாம ஒரு கதையில உள்ள திணிக்க பாக்குறீங்க. மத்திய அரசு தான் கேக்குறாங்க சார். மத்திய அரசாங்கம் 2021 சென்சஸ் நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க உள்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்க எதிர்ப்பானவர்கள். நம்ம உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, அறிவியல் பூர்வமாக நேர்மையாக நெறிப்பிடாம நடக்கணும். இப்ப ஒரு கர்நாடக அமைச்சரவையில 2 பிரிவா பிரிஞ்சு போச்சு. சிவகுமார் சொல்றாரு, இன்னும் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த சொன்ன வார்த்தை எங்க சொல்லணும், என்னுடைய கட்சியை விட ஜாதி தான் முக்கியம்னு சிவகுமார் பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருக்கு. ஆனால் வன்னியர் சமுதாய மக்களை ஏமாத்துற விதமாக இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் 15%, முன்னாள் முதலமைச்சர் 10%. நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபி என்ன சொல்லுது? அனைத்து மக்களுக்குமான வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. என்ன வாக்குறுதி? அன்னைக்கு எதை நிறைவேற்றுறது? 10% எதை நிறைவேற்றணும்? 10% கொடுத்தீங்கல்ல, அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நீங்க பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் பாருங்க. அன்னைக்கு பிஜேபி சார்பா நாங்க வரவேற்று அறிக்கை கொடுத்தாங்க எங்க தலைவர்கள். பாமக கொடுத்தாங்க, வரவேற்றாங்க. வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்தத சார், எந்த காலத்திலையும் பிஜேபியோ மத்திய அரசோ அந்த கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த மாநிலத்திலேயாவது இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசியிருக்காங்களா?
ஆனா இது இல்ல சார், அடிப்படையா சென்சஸ் இருக்கணும், தரவுகள் இருந்ததுன்னா இடஒதுக்கீடு எல்லாருக்கும் தரலாம். அதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ரெண்டே குழப்பாங்க. சரி, நான் அதை கேள்வி வச்சிரும் சார். ரெண்டையும் குழப்பிக்கிறீங்க சார். பிஜேபி எந்த இடத்துல இடஒதுக்கீடு எதிர்க்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் ஒண்ணுதான் சகோதரர் கேட்டாரு, நீங்க ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு. 2011 நாங்க எடுத்தோம், நீங்க ஏன் வெளியிடல? 2011 நாங்க எடுத்திருக்கோம் சார். எங்க அரசாங்கம் UPA 2ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேசியம் முழுசும் எடுத்திருக்கிறோம். அத்தனை டேட்டாவும் இருக்கு. நீங்க ஏன் வெளியிடல? நீங்க வெளியிட வேண்டியதானே. தூக்குனீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 11 எடுத்தீங்களா? 14 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏங்க இது கேள்வி இல்ல, கேள்விதானே. நீங்க 11 சொன்னதுனால ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொருத்தரா பேசலாம். கணேஷ் வர, நான் உங்கள்ட்ட வரேன். 2011 கான்ஸ்டன்ட் முடிச்சு நான் உங்கள்ட்ட வரேன். எஸ் எஸ் சார், 11 எடுத்தீங்க சார். எப்பொழுதுமே 14 வரைக்கும் என்ன சார் பண்ணீங்க? ஒரு நிமிஷம். எப்பொழுதுமே நீங்க எடுப்பீங்க, வெளியிட மாட்டீங்க. சென்சஸ் கொஞ்சம் பொறுங்க. சென்சஸ் எடுத்து விடுறதுங்கிறது வேற, ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சோசியல் இதுல எடுத்தது. டேட்டா 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல விளக்கம் கேட்டு கொடுக்கும்போது 2013 கடைசியில நாங்க வெளியிடல, நாங்க வந்துட்டோம். 14ல நீங்க வந்தீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் வெளியிடல? நீங்க கேட்டீங்க, நாங்க எடுக்கல. நாங்க எடுத்ததை நீங்க ஏன் வெளியிடல? ஒண்ணு. ரெண்டாவது, சகோதரர் சொல்றாரு இல்லையா, இந்த ரெண்டையும் போட்டு ஏன் குழப்புறீங்க அப்படின்னு சொல்லி. நாங்க ஒன்றும் குழப்பல. எங்களுக்கு நீங்க தெளிவு காட்ட வேண்டியது. ஏன்னா நாங்க கடைசியா எங்க தான் வந்து நிக்க வேண்டியிருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட தான் வந்து நிக்க வேண்டியிருக்கு. நீங்க தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றம். இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லைங்க, நீங்க என்ன எடுத்தாலும் அதை செய்ய முடியாது. அப்ப நீங்க வந்து இப்ப ஒரு விஷயத்தை நம்ம குழப்பக்கூடாது. கேஸ் ஒன்னே என்னன்னா, 1931 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சாதி கணக்கும் கிடையாது SC/ST தவிர. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த இஸ்லாம்ங்கிற மதம் உண்டு, அது டேட்டா தெரியும். ரைட். சோ தெரிஞ்ச டேட்டாவுக்கு நம்ம கொடுத்தோம், நீதிமன்றம் ஒன்றும் சொல்லல. இப்போ வன்னியர்களுக்கு நம்ம ஏன் 10.5% கொடுக்க வேண்டும்? இதுல அவங்க 10.5% கீழே தான் அவங்க பயன்பெற்று கொண்டிருக்கிறார்களா? இந்த கேள்வி முக்கியம். நீங்க 10.5% கொடுக்கணும்னா அவங்க ஒருவேளை அந்த 20%த்துல 7.5%, 8.5% பெற்றுக் கொண்டிருந்தால், உங்களினுடைய மக்கள் எண்ணிக்கை இவ்வளவு இருக்கு, ஆனா நீங்க இவ்வளவுதான் வாங்குறீங்க, எனவே நாங்க 10.5% அவங்களுக்கு உறுதி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஜஸ்டிஃபை பண்றத எப்படி பண்றது? ஓகே, ரைட். கணேஷ், நீங்க அதுதான் இப்ப அவர் திரும்ப அந்த புள்ளியில தான் வந்து நிக்கிறாரு. எஸ், இல்ல தெளிவா சார் அவர் கேட்டது இல்ல சார். அவரு போன சுற்றிலே சொன்ன அதே நான் கேட்டுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கூடுதலான சதவீதத்துல கூட இது இப்போ பலன் கிடைச்சிட்டு இருக்கலாம், அதை குறைக்கக்கூடியதாக இந்த 10.5% அமைஞ்சிராதா அப்படின்னு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாமும் முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையே பரிசீலிக்க வேணாமான்றார். 10.5 அப்படிங்கறதுல நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா நமக்கு, நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன், நமக்கு இருக்கிறது 1931 சென்சஸ் தான். 1931 சென்சஸ்ல கிட்டத்தட்ட 20% அப்படிங்கிறது வன்னியர்கள், 20% ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிலாம் இருந்தது அன்னைக்கு இருந்ததுல. அதே ரேஷியோ இன்னைக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட்டா தான் வர முடியும். அப்ப அந்த கிளாரிட்டிக்கு, அந்த டேட்டாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம தெளிவா எடுத்துக்கணும். அந்த 34 பிறகு டேட்டா, அதாவது சென்செக்ஸ் டேட்டா இல்லன்றது 100%. இப்ப அவர் சொன்ன மாதிரி 2011 UPA 2 எடுத்தது நாங்க வெளியிடல. ஏன் வெளியிடலன்றது 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங்கும் பதில் கொடுத்திருக்கிறாரு. அப்போதைய காங்கிரஸ் இந்த எடுத்ததுல 1 லட்சம் பிழைகள் இருந்ததுன்னு சொன்னதே காங்கிரஸ் கட்சி தான். அதனாலதான் நாங்க வெளியிடலன்னாங்க. அதையே அப்போல்ட் பண்ணாங்க இப்போ வந்த ராஜ்நாத் சிங் அவருடைய பிஜேபி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல. ரைட்டுங்களா? எடுத்ததுல எங்களால வெளியிட முடியாததுக்கான காரணத்தை அப்பவே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன் ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டது வரேன், 10.5% அப்படின்றதுக்கு வந்துடுறேன். 10.5% நம்பர் இட் ஹஸ் பீன் அரைவ்ட் பை ஜனார்தனன் கமிஷன் which is constituted by the DMK government. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வச்ச கவர்மெண்ட் தான் இட் ஹஸ் given recommendation 10.5%. இதுக்கு மேல இன்னைக்கும் அமைச்சர் அப்படிதான் சட்டமன்றத்துல கேக்குறாரு. பேசும்போது 10.5% மேல இருக்கிறாங்க. நாங்களும் அதுதான் சார் கேக்குறோம். நீங்க வந்து டேட்டா எடுத்து கொடுங்க. குரூப் 1ல எத்தனை % வன்னியர்கள் இருக்கிறாங்க, குரூப் 2ல எத்தனை % வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா கொடுத்தீங்கன்னா தெளிவாயிட போதில்ல. அந்த டேட்டா வெளியிடாம ஒரு அமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்துல, ஒரு தேர்தல் பரப்புரையில பேசுறாரு, வன்னியர்கள் 40% ரேஷன் கடையில வேலை செய்யறாங்க. ரேஷன் கடையில வேலை செஞ்சுட்டா போதுமா? தாசில்தார் ஆக வேண்டாமா? RDO ஆக வேண்டாமா? சப் கலெக்டர் ஆக வேண்டாமா? எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும், எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களும், எல்லா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எல்லா உயரங்களையும் அடைய வேண்டும். மாற்று கருத்தே இல்ல. ஒட்டுமொத்தமான அதை நோக்கி தான் இடஒதுக்கீடு அடிப்படைய கொள்கையே. 100% உங்களுக்கு வர அதுக்குதான் வர. இப்போ அதுதான் நாங்க கேட்கறது. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுங்கன்னு கேட்கவே இல்ல. எப்படி இந்த 10.5% நாகராஜ் சொல்ற அந்த பாயிண்ட்ல நீங்க அக்ரி பண்றீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு வேறு,
இது வேறு, ரெண்டையும் ஒண்ணா வைக்காதீங்க, இடஒதுக்கீடு வேறு சொல்றோம் சார். ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்றோம், இன்னைக்கு நேத்து இல்ல, ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்றோம் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். எதுக்கு? 69% இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்கு. இல்ல சார், 10.5% இடஒதுக்கீடு. இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். 10.5% உங்கள்கிட்ட தான் வைக்கிறேன். திரு நாகராஜ் சொல்ற கருத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, இது ரெண்டும் வேறு வேறு, ரெண்டையும் ஒண்ணா மாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. கான்ஸ்டன்டைனுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க 10.5% தான் இப்ப நமக்கு வருமா இல்ல கூடுதலா வருமா அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்க பதில நீங்க வைக்கிறீங்க. இது ரெண்டையுமே வேற வேறா பார்க்கணுமா, ஒண்ணா பார்க்கணுமா, அல்லது 69% இடஒதுக்கீட்டுக்கான விஷயமாவும் சேர்த்து இதை பார்க்க வேண்டியிருக்கா? இந்த டேட்டா வேணுமா வேண்டாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 69% இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்கு அவசியமானது, அது தேவை. அந்த பாயிண்ட்ல இன்னொன்னு ரிசர்வேஷன் வரும்போது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இங்க 10.5 அமைச்சர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசல, 10.5 ரிசர்வேஷன் கொடுத்தா 13% மேல இருக்கே. எந்த ரிசர்வேஷன் வந்தாலும் எலாஸ்டிசிட்டி மெத்தட்ல தான் வரும். இப்ப பிசிஎம்க்கு கொடுத்திருக்காங்க. பிசிஎம்ல 3% ஒரு ஏதாவது ஒரு இதுல இப்ப எஜுகேஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஃபில் ஆகலன்னா பிசில இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். So that is called an elasticity. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ரிசர்வேஷன்லயுமே உண்டு. ரைட்டுங்களா? இப்ப SCAல ஃபில் ஆகாதத SC மக்கள் ஃபில் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன்ல கடைசி நேரத்துல கிடைக்கும்.